நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லை அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் உங்களை பார்த்தீங்கன்னா சைபர் கிரிமினல்ஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கார்ப்பரேட் கம்பெனிலுமே ஈவன் ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் ஆகட்டும், அங்கே இந்த சைபர் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறவங்க வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்ககிட்ட 100 டேட்டா, 1000 டேட்டா, 10,000 டேட்டா, லட்சக்கணக்கான டேட்டா, கோடிக்கணக்கான டேட்டா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த டேட்டா பப்ளிக்காக ஒரு இன்டர்நெட்டில் இந்த மாதிரி சைபர் கிரிமினல்ஸ் என்னுடைய கம்பெனியை டார்கெட் பண்ணி என் டேட்டாவை எடுக்க பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த சைபர் கிரிமினல்ஸ் என்ன டார்கெட் பண்ணுறாங்களா, எப்படி டார்கெட் பண்ணுறாங்க, எது மூலமாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்வொர்க்கும் ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் இந்த எல்லா டேட்டாவுமே கொடுக்கும். இந்த வீடியோவில் இந்த சைபர் கிரிமினல்ஸ் நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா, எப்படி வந்து டார்கெட் பண்ணுவாங்க, இந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எப்படி நம்ம ஆர்கனைசேஷனை சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேரை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோன்றது என்னன்னா த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் த்ரெட் அப்படின்னா என்ன? ஸோ இன்றைக்கி வந்து என் கம்பெனியை ஒரு அட்டாக் மூலமாக டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அட்டாக் பார்த்திங்கன்னா என் கம்பெனிக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ த்ரெட் அப்படின்னா ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். ஒரு ரியல் டைம் ஒரு நம்ம சிம்பிளான டேர்மில் சொல்லப்போனால் ஒரு பிரச்சனை, அதனால நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ பல பிரச்சனைகளை ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வைரஸ்ன்னு சொல்லியிருக்கோம், மால்வேர்னு சொல்லியிருப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட்னு சொல்லியிருப்போம், வலரபிலிட்டின்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டாக? இந்த எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் ஒரு வகையான பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு கொண்டு வருது. அப்போ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நான் வைக்க போகிறேன். அதுதான் பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த எல்லா பிரச்சனையுமே வேர்ல்டில் நடக்கிற எல்லா விஷயமும் பிரச்சனையும், அதாவது என் கம்பெனிக்கு சைபர் கிரிமினல்னாலும் நடக்கிற பிரச்சனைகளை, அதுக்கான காரணங்களை ஒரு இடத்துல வைக்க போகிறோம். அதுதான் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து 2 விஷயங்கள் இருக்குது. என்னென்னா த்ரெட் டேட்டான்னு சொல்லுவாங்க, த்ரெட் இன்டெலிஜென்ஸ்னு இருக்குது. ஸோ த்ரெட் டேட்டா அப்படின்னா என்னென்னா லிஸ்ட் ஆஃப் த்ரெட்ஸ், அதாவது மல்டிபிள் பிரச்சனை. அதாவது நம்மளுடைய டேர்மில் சொல்ல போகிறோம் மல்டிபிள் பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதுவே த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒரு பிக்கர் பிக்சர், அதாவது ஒரு 1000 அட்டாக் வெக்டார்ஸ் இருக்குது, 1000 த்ரெட்ஸ் இருக்குது. இது 1000மே பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பர்சனும் பார்த்த உடனே புரியணும் அப்படின்னா இதுதான் இந்த இன்டெலிஜென்ஸ் ஃப்ரேம்வொர்க். சரியா? இதுதான் வந்து ஒரு த்ரெட் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். இப்போ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். எதுக்காக இந்த ப்ரோக்ராம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிலையுமே இந்த ப்ரோக்ராமை வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி என்னென்னா சைபர் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டேட்டா லாஸ். என் கம்பெனியுடைய டேட்டா வெளியே எங்கேயும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு விஷயங்களை வச்சுருப்பாங்க. அதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் டேட்டா லாஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டை என் கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான டேட்டா என்கிட்ட இருக்குன்னா அதை சேஃப்டியாக நான் வச்சுக்க போகிறேன், வெளியே எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் தான். அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக வைக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம். மூணாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ நான் கம்பெனியை வச்சுருக்கேன்னா எனக்கு இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, இந்த கம்பெனி இந்த ப்ரோக்ராமை நடத்துறது ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்மன்னு சொல்லுவோம் தெரியுமா? இது எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, பர்டிகுலராக இந்த அட்டாக் இங்கே நடக்குது, இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இப்போ நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே இன்பில்ட்டாக இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து இப்போ டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டி டீம் இருக்காங்க, ஒரு சப்போர்ட் டீம் இருக்காங்க அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து சப்போர்ட் டீமுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க் டிவைசர் எல்லாமே இந்த பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சைபர் செக்யூரிட்டி டீம் இந்த சப்போர்ட் டீமுக்கு சொல்லுவாங்க. இதுவே ஐடி சர்வீஸ் டெஸ்க் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லையுமே இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஐடி டீமுக்கு இந்த மாதிரி ஐடி சர்வீஸ் டெஸ்க் அந்த மாதிரி மல்டிபிள் டீம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவே அப்ளிகேஷன் செக்யூரிட்டியா, இந்த வெப்சைட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. அதுவே செக்யூரிட்டி ஆப்ரேஷனா, இல்லை ஒரு த்ரெட் ஒரு மால்வேர் டீமா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ். இதுக்காக தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு கம்பெனியில் இதை வச்சுக்கிறதுக்காக. இப்போ வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னு கேட்டால் இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் த்ரெட் இன்டெலிஜென்ஸ், ரெண்டாவது டாக்டிக்கல் த்ரெட் இன்டெலிஜென்ஸ், மூணாவது ஆப்ரேஷனல் த்ரெட் இன்டெலிஜென்ஸ். இது மூணுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிக் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ ஒரு சிலர் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் பர்சன்ஸ்க்கு ஒரு ஹை லெவல் ஓவர் ரிவ்யூ கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக். அதாவது லைக் எப்படி சொல்கிறது, ஒரு நான் டெக் ஆடியன்ஸையும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்காக கொண்டு வரது இந்த ஸ்ட்ராட்டஜிக். அதாவது இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ இங்கே இதை ஃபிக்ஸ் பண்ணணும், இங்கே இவ்வளோ அட்டாக் சினரியோஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது கொண்டு வரது ஸ்ட்ராட்டஜிக். அடுத்து டாக்டிக்கல் அப்படின்னா இங்கே வந்துட்டு டெக்னிக்கல் ஆடியன்ஸை கவர் பண்ணுறது. எப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் காம்ப்ரமைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கம்பெனி அட்டாக் பண்ணுறதுக்கு இது மூலமாக தான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐஓசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டிக்கல் இருக்கும். அப்புறம் ஆப்ரேஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒரு சைபர் அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ஒரு டிடிபி நம்ம சொல்லியிருப்போம். இப்போது என்ன சொல்கிற டெக்னிக்ஸ், டூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லியிருப்போம். ஒரு த்ரெட் ஆக்டர்ஸ் குரூப் வந்து இப்படி தான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனல் டாக்டிக்கல் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்டையராகவே வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 3த்துக்குமே இருக்கிற வித்தியாசம். சரிங்களா? இப்போ வந்து இதை நம்ம சைடில் ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்னு இருக்கும். லைஃப் சைக்கிள் அப்படின்னா ஒரு த்ரெட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மை என் கம்பெனிக்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன், நான் வந்து என் கம்பெனியை மேனேஜ் பண்ண போகிறேன்னா ஒரு லைஃப் சைக்கிளை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிரெக்ஷன், 2வது கலெக்ஷன், 3வது ப்ராசஸிங், 4வது அனாலிசிஸ், 5வது டிசமினேஷன், 6வது ஃபீட்பேக். ஸோ இதை வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்ல போகிறோம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் கிளியராக கேளுங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்றைக்கி சைபர் வாய்ஜ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சைபர் வாய்ஜ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது இந்த 10 பேருடைய சிஸ்டமை தான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கணும். 10 பேருடைய எம்ப்ளாயி சிஸ்டமும் நான் சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கணும். இப்போ இந்த டிரெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே அப்படின்னா சைபர் வாய்ஜ் தான் நான் வந்து டேக் கேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆர்கனைசேஷனை நான் டேக் கேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ எத்தனை ஒரு 10 பேர் இருக்காங்களோ அந்த 10 பேர் நான் வந்து பார்த்துக்கணும். இவங்க டேட்டா ரொம்ப செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த 10 பேருடைய டேட்டா வெளியே போச்சுன்னா இதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த டைரெக்ஷனாக நான் கொண்டு வர போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த டைரெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். 2வது கலெக்ஷன் அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ 10 பேர் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த 10 பேருடைய இன்ஃபர்மேஷனை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு த்ரெட் இன்டெல் பிளாட்ஃபார்ம் கிட்ட போய் பேச போகிறேன். பேசிட்டு இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், 10 பேருடைய லேப்டாப்பு, இவங்க கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐபியா, ஸ்டாட்டிக் ஐபியா. இந்த ஐபியை நீங்கள் வச்சுக்கோங்க. என்கிட்ட இத்தனை செக்யூரிட்டி டிவைசஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மில் நான் கொடுத்துட்டு இதுதான் என்னுடைய மொத்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறோம், டேட்டா ஃபீட்ஸை கலெக்ட் பண்ணுறேன். யாருன்னா இந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்லணும் தெரியுமா? இப்போ உலகம் பூரா நடக்கிற ஒரு அட்டாக் வெக்டார்ஸ் இருக்குது, ஒரு விஷயங்கள் இருக்குன்னா அந்த விஷயங்கள் எங்கே கிடைக்கும்? அந்த விஷயம் தான் இந்த டேட்டா ஃபீட்ஸ் அண்ட் கிரெடிபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த உலகம் பூரா நடக்கிற ஒரு விஷயத்தை, அதாவது இந்த அட்டாக் வெக்டார்ஸை இந்த ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. ஸோ நான் அவங்க கூட போய்ட்டு என்ன பண்ண போகிறேன், கொலாபரேட் பண்ண போகிறேன். சரிங்க, இப்போ எனக்கு வந்து இந்த எல்லா ஃபீட்ஸும் வேணும், நான் இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். 3வது என்ன அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறேன். அதாவது இப்போ நான் மட்டும் சைபர் வாய்ஸ் வச்சிருக்கேன்னா நான் மட்டும் சைபர் வாய்ஸாக இருக்க முடியாது. அப்போ எனக்கு ஒரு டீம் மெம்பர், ஒரு எனக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருக்காங்க தெரியுமா, அவங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் இவங்ககிட்ட கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளாட்ஃபார்மை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் சைட்ஸ் இன்றைக்கி வந்து இப்போ இந்த ஹேக்கர் நியூஸ்னு எடுத்துக்கோங்க, இல்லைனா கிட்டப்பில் நிறைய லீக்ஸ் வருது, அதுக்கப்புறம் ரேபிட் ஷேர், இந்த மாதிரி நிறைய சைட்ஸில் எல்லாமே லீக்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லை. இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் பிளாக்ஸும் நியூஸ் சைட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் என் சைடில் இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை வச்சுக்க போகிறோம். சரியா? இப்போ 3வது என்னென்னா ப்ராசஸிங் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ டேட்டா இருக்குது. இப்போ இந்த இவ்வளோ டேட்டாவையும் என் கம்பெனி எப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் சைபர் வாய்ஸ் தான் டேக் கேர் பண்ணிக்க போகிறேன், இவங்கள தான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. 2வது இவங்ககிட்ட இவ்வளோ இன்ஃபர்மேஷன் 10 சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுட்டேன், நியூஸ் பிளாக்ஸோட இன்ஃபர்மேஷனும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபீட்ஸையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இங்கே இருக்கிற இந்த பப்ளிக்காக இருக்கிற எல்லா வல்னரபிலிட்டி, அட்டாக்ஸு, த்ரெட்ஸோடைய இன்ஃபர்மேஷனை இந்த 10 ஐபி இருக்கா, என்கிட்ட ஒரு 10 ஐபி இருக்கா, இந்த 10 ஐபியில் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அவங்களால, இன்கேஸ் இது பப்ளிக்காக இருந்துச்சுன்னா அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸ் பண்ண போகிறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளங்க் எடுத்துக்கோங்க, எஸ்ஏஎம் டூல்ஸில் இருக்கும், செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸில் என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி இங்கே எங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடும். ஸோ இந்த ப்ராசஸிங் தான் என்னென்னா வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷனை என் கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ண முடியுமாங்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ண போகிறேன். அடுத்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இங்கே எப்படி அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் நம்ம வச்சுருக்கோம் தெரியுமா, ஸோ இன்ஃபர்மேஷனை வந்து இன்டெலிஜென்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கோடிக்கணக்கான இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்குது. இப்போ இதை இன்டெலிஜென்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு டேஷ்போர்டை நான் வச்சுட்டு இந்த 10 சிஸ்டமை இந்த இடத்துலேருந்து ஒரு அட்டாக் சினரியோஸ் இருந்துச்சு, இதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், இதை காம்ப்ரமைஸ் பண்ணால் உங்கள் சிஸ்டமை ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இன்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வைக்க போகிறோம். எதுக்காகனா என்னுடைய கம்பெனியுடைய டெசிஷனை மேக் பண்ணுறதுக்காக. இப்போ நான் தான் மேக் பண்ணணும் டெசிஷன் கரெக்டாக, என்னுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து மேக் பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை யாருக்காக, இந்த 10 பேருடைய டேட்டா லீக் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யாருன்னா நான் தான். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு டேஷ்போர்டாக வச்சு அப்போ இதுக்கான விஷயங்கள் இப்படி தான் இருக்கும், இதுக்கான டெசிஷன் மேக் பண்ணுறது நம்மள தான் இருக்கும், ஸோ நம்ம எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அனாலிசிஸ் பண்ண போகிறேன். அடுத்து டிசமினேஷன் அப்படிங்கிறது என்னென்னா கடைசியாக ஒரு கன்க்ளூஷன். இன்கேஸ் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு ஐபி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து லீக் ஆக போகுது, லீக் ஆகிருக்கு, இது வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான டெசிஷன் எடுக்கணும், கன்க்ளூஷன் எடுக்கணும். அதுக்கான விஷயங்களை நான் ஸ்டேக் ஹோல்டர்கிட்ட சொல்லி என்னுடைய இன்வெஸ்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசமினேஷன் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
ஒரு சைபர்வேஜ் கம்பெனின்னா அப்போ அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா டேட்டாவையுமே சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வர போகிறோம். அதுதான் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை மல்டிபிள் வெண்டார்ஸ் இருக்காங்க. அந்த வெண்டார்ஸ் கூட நான் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதை நான் என் சைடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ண டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் டிசமினேஷனும் ஃபீட்பேக்கும் என்னுடைய டெசிஷனை வந்து நான் ஓனாக மேக் பண்ணிவிட்டு ஓகே நம்ம செக்யூராக இருக்கும், இப்போதைக்கு 100% சொல்ல முடியாது, பட் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம். இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டால், இப்போ ரெடியூஸ்டு ரிஸ்க், அதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், பப்ளிக்காக அந்த பிரச்சனைகள் இருக்குது, ஆல்ரெடி இந்த பிரச்சனை வெளியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பிரச்சனை நம்ம கம்பெனியில் இருக்குது அப்படின்னா அதை நான் ஃபிக்ஸ் பண்ண தான் பார்ப்பேன். அப்போ ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ண போகிறேன். இன்னொன்று என்னென்னா டேட்டா பிரிச்சஸை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண போகிறேன். ஏன் அதுக்கு எப்படின்னா, நான் டேட்டா பிரிச்சஸ் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு பர் ரெக்கார்டு என் கம்பெனிலேருந்து ஒரு ரெக்கார்டு போச்சு அப்படின்னா நான் ஒரு அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் காஸ்ட்டாக நான் பே பண்ணி ஆகணும். எதுக்காக அப்படின்னா ஃபைன் போடுவாங்க என் மேலே, இந்த மாதிரி டேட்டா பேஸ் நடந்துச்சு நீங்கள் ஃபைன் கட்டணும், உங்கள் டேட்டா வெளியே பப்ளிக்காக போயிடுச்சு அப்படிங்கிறதால ஃபைன் கட்டணும். அப்போ அதையும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண போகிறேன், அவள் டேட்டா பிரிச்சையும் ரெடியூஸ் பண்ண போகிறோம், காஸ்ட்டையும் நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் என் கம்பெனி நடத்தியிருந்தால் கண்டிப்பாக நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்னென்னா, இப்போ நீங்கள் ப்ரோக்ராம்னு சொன்னீங்கல்ல, யார்கிட்ட நான் போகணும், இப்போ தேர்ட் பார்ட்டியாக ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் இருக்கீங்கன்னா நான் யார்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 3 சொல்கிறேன். ரெக்கார்டட் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, சாக் ரைடர் இருக்குது, இன்சைஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 3 நம்ம அந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்மே இருக்குது. நான் ரெக்கார்டட் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன், சூப்பராக இருக்கும். அதோடைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டேட்டாவே சூப்பராக இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ மேண்டியன்ட் வச்சிருக்காங்க, குவாலிஸ் வச்சிருக்காங்க, ஜீரோஃபாக்ஸ் வச்சிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட்டுடைய 365 இருக்குது, அப்புறம் பிராண்ட் டிஃபென்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸ் அண்ட் இவங்க சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ப்ரோக்ராம்ஸ். இன்கேஸ் நீங்கள் இவங்ககிட்ட ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 4 விஷயத்தை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பார்த்தே ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா டெய்லர்டு த்ரெட் மேனேஜ்மெண்ட். இது எதுக்காகனா, ஒரு பிரச்சனை அவங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் அவங்ககிட்ட இருக்கணும். பிரச்சனை மட்டும் சொல்கிறதுக்காக நம்ம வந்து அவங்ககிட்ட ப்ரோக்ராமுக்கு போல, அதுக்கான சொல்யூஷன் இருந்தால் நம்ம அதை எடுக்கலாம். ரெண்டாவது என்னென்னா த்ரெட் டேட்டா ஃபீட்ஸ் நம்ம சொன்ன தெரியுமா, எங்கேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க, பப்ளிக்காக இன்டர்நெட் ஃபுல்லாக எங்கேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பார்க்கணும். மூணாவது ஆக்சஸ் டு இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ரியல் சொல்யூஷன்ஸ், இன்றைக்கி கரண்ட்டாக மார்க்கெட்டில் ரியல் டைம் சைபர் அட்டாக் நடக்குதுன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸும் அவங்க வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். இன்கேஸ் நீங்கள் த்ரெட் ஐடி ப்ரோக்ராம் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, இது கன்க்ளூஷன் எதுக்காக சொல்கிறோம்னா, இது வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஒரு ஓப்பனிங்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி எடுத்துகிட்டு இருக்காங்க. த்ரெட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், த்ரெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குவாலிஸ் வாலண்டரி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது, க்ளவுட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் த்ரெட்டோடைய இந்த மாதிரி த்ரெட்ஸ்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நம்மள பர்டிகுலர் டீமுக்கு எப்படி சொல்கிறது, அவங்க டீமுக்கு கம்யூனிகேட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு வேலையாக வச்சிருக்காங்க. இது வந்து ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் சாக் இன்வெஸ்டிகேஷன்ஸில் நம்ம செக் பண்ணுவோம். இந்த மாதிரி ரியல் டைம் ஜாப் ஆஃபர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ த்ரெட் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட் அசோசியேட் இருக்குது, அப்புறம் த்ரெட் மேனேஜ்மெண்ட் சீனியர் அசோசியேட் இருக்குது, இந்த மாதிரி அட்வைசர் ரோல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில் இந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் வரும். ஸோ இந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸும் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, ஜாப் ரோலுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஆர்கனைசேஷனை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்காகவும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை வைக்கிறீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் நீங்கள் ஓப்பன் சோர்ஸில் கூட த்ரெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கே நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது. நான் எல்லாமே ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது மூலமாக த்ரெட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மில் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், எப்படி டேட்டா பிரீச்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.